நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது, எதற்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், என்ன அவங்களோட தனித்திறமை என்ன, எதில் ஈடுபடலாம், எதில் ஈடுபடக்கூடாது, என்ன தொழில் செய்யலாம், என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும், வழிபாடுகள் எப்படி இருக்கணும், அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும், என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி, உங்களையே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷயம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள். ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது. அப்போ முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மேசராசியில் பார்த்தீங்கன்னா முதல் பாதமும், ரிஷப ராசியில் மீதி 3 பாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல பேச்சாற்றல், செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல கல்வி அறிவு அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மாதா பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இவங்களோட அரவணைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ரொம்ப எளிமையாக இலகுவாக செய்யக்கூடிய திறனும் இவங்களுக்கு இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பு, திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு குடும்பத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து முன்கூட்டியே அதுக்கான அணுகுமுறைகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குது. ஒன்றும் பயப்படாமல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க உடலை முன்கூட்டியே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவங்களை பொறுத்த வகையில் வேலை, தொழில் மற்றும் ஆரோக்கியம் குறித்து ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வகையில் வேலை தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதாவது நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகளை இவங்க அதிகப்படியாக விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நிர்வாகத்திறன், பேச்சாற்றல் உடைய வேலை, அதே போல் அரசு உத்தியோகம், இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக பேசக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு அற்புதமான குணம் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இவங்களை பொறுத்த வகையில் நிறைய பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ரொம்ப சிறப்பாகவே நிறைய உதவிகளை செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் அப்படி எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான். ஆமாம், டக்குன்னு உடனே ஓடி போய் நின்று ரொம்ப வேகமாக அந்த செஞ்சு அவங்களுக்கான பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே கார்த்திகை
நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். எங்குமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் தனித்துவம் தெரியும். தனியான ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு உண்டு. நல்ல பிரகாசத்தன்மை உடையவர்கள். ஆமாம். அதே போல் பேச்சு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும் போக போக பேச்சோட திறன், பேச்சோட ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு இருக்கும். நல்லா பேசுவாங்க, திறம்பட பேசுவாங்க, செயல் வேகம் மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க. தர்ம சிந்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோயில்கள் மற்றபடி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் சுறுசுறுப்புடைய, வேகமான இயல்புடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்கிறதுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே சொந்த தொழில் விஷயங்களில் இவங்க அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு இயல்பாக அமையும். அதை விட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லா துறைகளிலுமே ரொம்ப சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேற்கொண்டு மேலும் சில விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த ராசி மற்றும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.